அவரே சொல்லிக்கிறாரு, நான் தாய் கழகத்துக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. யாரா இருந்தாலும் நாங்க வரவேற்கிறோம். 3 முறை முதலமைச்சரா இருந்தவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் வீழ்த்தப்பட்டாரு. அதிமுகலயே அவர் வீழ்த்தப்பட்டாரு. அவருக்கான எதிர்காலம் எதுங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இது நம்மளுடைய பழைய தாய் கழகம் அப்படின்னு வந்திருக்கிறாருங்க. உண்மையிலே வரவேற்கிறோம். மகிழ்ச்சி. ஆனா அது இப்ப ஊடகம் பல்வேறு கருத்துக்களை திணிச்சுக்கிட்டே இருக்குங்க. வாயில வந்ததெல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருக்குங்க. ஆனா அதெல்லாம் கருத்து கிடையாதுங்க. இப்ப நான் எங்க இருக்கிறேங்கிறத நான் தான் சொல்லணும். என்னை பத்தி மத்தவங்க சொல்றது அது ஏற்புடையதல்ல. ஆனா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, யாரோட கூட்டணிங்கிறது அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இவங்க ஊடகம் தான் மக்களை போட்டு குழப்பிட்டு கிடக்குறாங்க. சரிங்களா, காங்கிரஸ் 50 ஆண்டு காலமா ஒரு 30 ஆண்டு காலமா திமுக கூட தான் கூட்டணி இருக்கு. இப்ப புதுசா முளைச்ச கட்சிகளுக்கு பின்னாடி எல்லாம் போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் வீக்கான கட்சியில அது ஒரு தேசிய கட்சி. ஆனா அந்தந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன சின்ன கட்சிகள் அப்படியே உருவாகதான் செய்யுங்க. எல்லா கட்சியுமே பாத்தீங்கன்னா திமுக வீழ்த்தோன்னு நினைக்குது. ஆனா எந்த காலத்திலயும் திமுக வீழ்த்த முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக அது ஒரு பணங்காட்டு நரிங்க. அது யாரால வீழ்த்த முடியாதுங்க. எதுங்க, எந்த செலவுக்கு அஞ்சாதுங்க. அதனால யாராலும் வீழ்த்த முடியாதுங்க. நல்லது பண்ணா குறை சொல்லத்தான் செய்வாங்க. அது மனிதனோட இயல்பு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். திமுக விஜய் ஒரு போட்டியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருப்பாரு. பட் கண்டிப்பா என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் கம்பேக் ரூலிங் பார்ட்டி தான் வரும். உதயசூரியன் தான் வரும். இருந்துட்டு போட்டுமே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் போடட்டுங்க. ஆனா 60 வருஷமா திமுக தான் இது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேல்யூ இருக்கு. அதனாலேயே மக்கள் கண்டிப்பா டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க திமுக மீட்டிங் வரதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க? நான் எதுக்குங்க காசு வாங்கணும்? அது வதந்தியா இருக்கலாங்க. நான்லாம் காசுக்காக வரலைங்க. நான் சிஎம் சாரை பார்க்கணும்ட்டு வந்தேங்க. எதுக்குங்க இப்படிதாங்க மக்களை காசுன்னு சொல்றீங்க. காசுக்காக நான் வரலைங்க. சார் பார்க்கணும்னு வந்தேங்க. மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு வந்திருக்கேங்க. கேட்டுக்கோங்க, யார வேணா கேட்டுக்கோங்க. ஒன்னு சொல்லி கேட்காதீங்க, ஓகேவா? அப்படி ஒரு கட்சி எங்களுக்கு இருக்கிறதாவே நாங்க எதிர்கட்சியா பாக்குற அளவுக்கு அவங்க இல்ல. அப்படி ஒரு கட்சியை நாங்க இது பண்ணிக்கல. அப்ப எங்க திமுக எந்த அளவுக்கு ஒரு பவரா இருக்கு, ஒரு முதல்வரா இருந்தவரே எங்க கிட்ட வந்திருக்காரு. தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஓபிஎஸ் இணைஞ்சிருக்காரு திமுகல. காங்கிரஸ் குறிப்பா யார் கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சைடு திமுக எங்க சைடு தான் இருக்காங்க. ஆனா டிவிக்கு ஒரு சைடு சொல்றது காங்கிரஸ் எங்க சைடு வந்துரும் அப்படிங்கறாங்க. நாளைக்கு தான் பிரேக்கிங் நியூஸ். திமுகவும் காங்கிரஸ்ல கண்டிப்பா இணையும். இதே எல்லா மீடியாலயும், யூடியூப் எல்லா சேனல்ஸ்லயும் இதே தாங்க வரும். சும்மா இப்ப நிறைய மீடியாஸ் வந்துருது, டிவி சேனல்ஸ் வந்துருது, யூடியூப் சேனல்ஸ் வந்துருது, இன்ஸ்டா வந்துருது. மக்களுக்கு பொழுது போல ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் விறுவிறுப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீடியாஸ், நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வருது. நாளைக்கு மார்னிங் கொஞ்ச நேரத்துல ஹெட்லைன்ஸ் அகெயின் சிஎம் சாரும் ராகுல் காந்தி சாரும் தான் இணைவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நியூஸே வருங்க. நாங்க கணபதி. எதுக்கு பயம்? எதுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்னது? அவர் வரட்டுங்க, வரவேற்கிறோம் நாங்க. ஆனா வந்த உடனே ஸ்டேஜ்ல ஏறின உடனே சினிமா டயலாக் மாதிரி டிஎம்கே தீவிரவாதி மாதிரி பேசிட்டு இருக்குது. யார் 41 பேரை கொண்டது? எங்க தலைவரா கொண்டது கிடையாதுல்ல. யாரு போட்ட பழியா? அவரே தான் சொல்லிட்டு கிடக்குறாரு. அவருதான் எங்களே சொல்லிட்டு கிடக்குறாரு. புரியுதுங்களா? அவர் வரட்டும், நல்ல விஷயம் தான், வர வேண்டாம்னு சொல்ல கிடையாது. ஆனா ஸ்டேஜ்ல ஏறின உடனே சினிமா டயலாக் பேசக்கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நாங்க வர்றோம்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு அது அவர்தான் கொண்டது. நல்லாவே தெரியும் எங்களுக்கு. சரிங்களா? இது எலெக்ஷன் வரங்காட்டிக்கு அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் எங்க தளபதி. அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது.
சரிங்களா? அவர் 2026ல ஆட்சி அமைக்கிறது எங்க ஆட்சி தான். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. எங்க ஆட்சி தான், எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க வர்றோம், எங்க தலைவர் ஜெயிக்கணும், நாங்க உறுதியா நிப்போம். ஜெயிப்போம், நம்ம எல்லாரும் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம். பெண்கள் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல போய் காசு கொடுக்கறதுனால அவங்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. இல்ல எங்களெல்லாம் பார்த்தா பெண்கள் மாதிரி தெரியலையா? இங்க எத்தனை சிவப்பு கருப்பு இருக்கு? எத்தனை வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. திமுக போய் ஒரு வீட்டுல காசு கொடுத்தா கூட்டிட்டு வந்திருக்காங்களா? யாரையாவது கேட்டு பாருங்க. இன்னைக்கு ரோட்ல எங்க இருந்து வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க. காசுக்காக சொன்னா நாங்க வரல, அங்க இருந்து நாங்க கட்சிக்காக சொன்னா நாங்க வரோம். எல்லா ஒரு வீட்டுல ஒரு விஜய் இருக்காருங்கிறாங்க. விஜய் இருந்தா இருந்துட்டு போறாங்க, எல்லாம் ரசிகர் தான். இப்ப நாங்க ஒருத்தா விஜய் தான், அதுக்கிட்ட அவர்கிட்ட போய் நாங்க போய் இது பண்ண முடியுமா? ரசிகர்னா ரசிகர் மட்டும்தான் அணிவிக்க முடியும், மத்தபடி இது கூட யாரும் வர முடியாது. நாங்க மட்டும்தான் எப்பொழுதும். திமுக பயந்துட்டு சொல்றப்ப அடுத்த செகண்ட் வேற மாதிரி தான் நடக்கும். நாங்க அதுக்குதான் நாங்க இறங்கல. நாங்க எங்களோட இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் பேசிக்கிறோம். 234 தொகுதியில 200 நாங்க மட்டும்தான் எப்பொழுதும். ஏமாளிகள் பின்னாடி போக மாட்டாங்க, ஜெயிக்கிறவங்க அவங்க பின்னாடி தான் வருவாங்க. அதனால வந்து இந்த மேடைக்கும் இங்க வரப்போறவங்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. ஒரு சில நடிகர்களை பத்தி பேசி அந்த மதிப்பு மரியாதை நம்ம குறைச்சிக்காங்க. நமக்கு போட்டி நாட்டு இருக்கவங்க கூட இல்லை, நமக்கு போட்டி பாசிச பாஜக கூட மட்டும்தான், கொள்கை எதிரிகளுக்கு கூட மட்டும்தான். மற்றபடி வேற எதுவும் வேற ஓபிஎஸ் அதுதான். அப்போ தெரிஞ்சுக்கங்க, எதிராளியை கூட நண்பராக்கக்கூடிய திறமையும் தெம்பும் இருக்கிற ஒரே முதலமைச்சர் எங்கள் மகத்தான தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பா, இதுல என்ன சந்தேகம்? அதான் தமிழ்நாடு ஸ்டாலின் தொடர்ந்து தமிழ்நாடு வெளியிட்டு அவரே சொல்லிட்டு போயிட்டாருல. காங்கிரஸ் வந்து குறிப்பா வந்து காங்கிரஸ் வந்து சேராதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க அதான் நான் சொல்றேன், அவங்க சொல்லிட்டே இருக்கணும். அவங்க சொல்றதுக்கு மட்டும் தான் லாக்கி, வேற எதுக்கும் லாக்கி இல்லைனா. நாங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து எப்படி சொல்றது, நகைச்சுவைக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவங்க பத்தி பேச்சு எடுத்து நம்ம மரியாதை நம்ம குறைச்சிக்கலாம். அவங்களுக்கு நடிகர்களை பிடிச்சிருக்கு, அதனால ஓட்டு போடுறோன்னு சொல்றாங்க. நமக்கு கொள்கை ரீதியா வந்து நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம கொள்கைக்காக போடுறவங்க. நானும் விஜய் ரசிகர் தான், ஆனா வந்து ஐ எம் நாட் ஃபேன் ஆஃப் பொலிட்டிக்கல் விஜய், ஐ எம் ஃபேன் ஆஃப் ஆக்டர் விஜய். பொலிட்டிக்கல் வந்தா எப்பவுமே எங்கள் அண்ணன் உதயநிதி பின்னாடி மட்டும்தான் நிற்போம். கொள்கைக்கான தலைவர் எங்கள் இளம் தலைவர் மட்டும்தான்.